ஹாய், வெல்கம் டு ஆல். திஸ் இஸ் கைலின் இன்ஃபோ டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்கைலின் இன்ஃபோ டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதிக வீடியோஸ் வந்துட்டு நான் போட முடியும். ஓகே, ஸோ இப்போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த கிவிங் யுவர் சப்போர்ட். ஸோ இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்காங்க, நிறைய டவுட்ஸ் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் அதிக வீடியோஸ் வந்துட்டு போட முடியல. ஸோ இப்போது நான் ட்ரை பண்ணுறேன், ரெகுலராக நான் வீடியோஸ் போடுறதுக்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சர்டிஃபிகேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்சி 900 அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்சி 900 அப்படிங்கிறது யாரோட சர்டிஃபிகேஷன், ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து எதுக்கு நம்ம பண்ணணும், இந்த சர்டிஃபிகேஷனை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நம்ம பார்த்துட்டு ஸோ நம்ம வழக்கம் போல் நம்ம அதோட கைட்லைன் பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வெண்டர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் போர்ட்ஸ், ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஈசி கவுன்சில் இருக்குது, காம்டியா இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்களுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட்ஸில் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இதே மாதிரி வந்துட்டு இப்போ க்ளவுட் ரிலேட்டடான இப்போ கம்மிங் நியூ ஜென்ரேஷனில் வந்து க்ளவுட் செக்யூரிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப மேனிட்டரியாக இப்போ தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ அதில் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்சி 900ங்கிற சர்டிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஷூர். ஓகேங்களா, ஸோ மைக்ரோசாஃப்டோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் வந்துட்டு அஷூரு. ஸோ அஷூர் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒன் ஆஃப் த க்ளவுட் சர்வீஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து எஸ்சி 900 வந்துட்டு எப்படி க்ளவுட் செக்யூரிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, க்ளவுட் ரிலேட்டடான செக்யூரிட்டிக்கு வந்துட்டு என்ன டிபெண்டன்சி வந்துட்டு வேணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷனல் லெவல் சர்டிஃபிகேஷன் தான் இந்த எஸ்சி 900ங்கிற சர்டிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு இந்த செக்யூரிட்டி இந்த சர்டிஃபிகேஷனில் வந்துட்டு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிகினர் லெவல் சர்டிஃபிகேஷன். ஸோ இது ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி அஷூரோட ப்ராடக்ட்டு, சப்ஜெக்ட் வந்து செக்யூரிட்டி. ஓகே, இது வந்து செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு கீழே வரும். ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் செக்யூரிட்டி இன்ஜினியர் ரோலுக்கு போகணும் ஆர் க்ளவுட் செக்யூரிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் ஒரு ஆஃப் த பெஸ்ட் சர்டிஃபிகேஷன் ஃபவுண்டேஷனல் லெவலில் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸு, நியூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் ஐடி ப்ரொஃபஷனல்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு யார் வேணாலும் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேஷனில் வந்து என்னென்னலாம் கவரேஜ் இருக்குது, என்ன பற்றி இது அதிகமான இந்த சர்டிஃபிகேஷனில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4 கேட்டகரைசேஷனில் வந்துட்டு நமக்கு இந்த சர்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன், அது ரிலேட்டடான டாபிக்ஸில் வந்துட்டு 0 to 15% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன இந்த ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு வரும் அப்படின்னா ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏஎஸ், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்னா ஓகே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக நம்ம இதில் பார்க்கக்கூடியது. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் நேம், பிஃபோர் நேம், அதுக்கு முன்னாடி இதை எப்படி கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அஷூர் ஏடி. ஸோ அஷூர் ஏடியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அஷூர் மைக்ரோசாஃப்ட் என்ட்ராங்கிறது. ஸோ எப்படி வந்து ஒரு ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த செகண்ட் டாப்பிக்கில் நமக்கு வரும். அதே மாதிரி கேப்பபிள் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி அண்ட் சொல்யூஷன் ரிலேட்டடான எப்படிலாம் வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சினாரி பேஸ்டு கொஸ்டின்ஸு ஆர் ஒர்க் ஃப்ளோ எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த டாபிக்ஸ் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எஸ்சி 900 அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை வந்து கிளியர் பண்ணிக்கிற முடியும்.
ஓகே. ஸோ இது யாருக்குன்னு நான் சொல்லிட்டேன். யார் வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டேன். இதுக்கு பேசிக் ஸ்கில் செட் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விண்டோஸ் சர்வரை பத்தி ஒரு பேசிக் நாலேட்ஜ் வந்து இருந்து, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க் நாலேஜிங் வந்து பேசிக் இருந்து இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப பெனிஃபிட்டடா இருக்கும். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ்ல வந்து விண்டோஸ் சர்வர் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே இதில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, அதோட பேசிக் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு வந்து விண்டோஸ் சர்வரை பத்தி ஒரு ஐடியா இருக்கும் பட்சத்தில, அதே மாரி நெட்வொர்க்கிங் பத்தி ஒரு ஐடியா இருக்கும் பட்சத்தில, ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இதில ஸ்டடி கைட்லைன்ஸும் இங்க இருக்கு. ஸோ, இங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த எல்லா லிங்க்கையுமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜீரோ ட்ரஸ்ட் மாடல். ஓகே. ஸோ இது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்துடும். செகண்ட் ஒன்று நான் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரா ஐடி, ஸோ ஐடென்டிட்டி, அந்த ஹைப்ரிட் ஐடென்டிட்டி எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக இதை யார் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவலில் நமக்கு வந்து ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு க்ளவுட் செக்யூரிட்டியில் வந்துட்டு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்டிஃபிகேஷன் நான் சொல்லுவேன். ஸோ இது சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கைட்லைன்ஸ் தேவைப்படுது, இன்டர்ன்ஷிப் ரிலேட்டடாக ஏதாவது கைட்லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கைலினாவை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ வி வில் ப்ரொவைடிங் த இன்டர்ன்ஷிப் அண்ட் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் ஃபார் ஆல். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.